அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே 17 தொடங்கி 21 மட்டுமான வசனங்களை வாசித்து அதில் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 12:17 தொடங்கி 21 மட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்றும் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்றும் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கன் இதை குறித்து சொன்னது ஏசாயா 42வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மத்தேயு எழுதும்போது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார் என்று சொன்னார். அவர் ஏசாயா எழுதினதை கோட் பண்ணித்தான் சொன்னார். ஏசாயா எழுதி வைத்த பொழுது நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஒரு நியாயத்துக்கு எப்போ ஜெயம் கிடைக்கும்? அந்த நியாயம் உண்மையாய் வெளிப்படுத்தப்படும் பொழுது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. நியாயம் மறைக்கப்படும் பொழுது நியாயத்துக்கு என்ன கிடைக்காது? ஜெயம் கிடைக்காது. நியாயம் நமக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனையோ நியாயங்கள் தேவைப்படுகிறது. நீதி நியாயங்கள், வசனத்தின்படியான நீதி நியாயங்கள், அது தேவ நீதி. இதெல்லாம் மறைக்கப்படும் பொழுது, ஒழிக்கப்படும் பொழுது மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல, அவனுக்கு தோல்வி என்று சொல்லுவது ஒரு பக்கம். மறுபக்கம் நியாயத்துக்கே அது தோல்வி. அல்லேலூயா. அப்போ நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணணும்னா அதை உண்மையாய் வெளிப்படுத்தணும். அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2 கருத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் என்கிற விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். 2வது, நாமும் நியாயம் செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிறவராய், நியாயத்துக்கு ஜெயம் தருகிறவராய் இருக்கிறது போல நமது வாழ்விலும் எந்தெந்த விஷயத்தில் நியாயம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோமோ அந்த காரியங்களில் நாமும் நியாயம் செய்யணும். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 கருத்தோடு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். 2வது நான் சொன்ன கருத்து மிக முக்கியம். கர்த்தர் நியாயத்தை வெளிப்படுத்துகிறார், நியாயத்துக்கு ஜெயம் தருகிறார். அது அவருடைய வேலை, அவர் தேவன்.
அது அவரோட நிற்க கூடாதான், நம்மூலம் அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் மலைப்பிரசங்கத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம், அதாவது தணிக்க முடியாத ஒரு வாஞ்சை, நீதியின் மேல் ஒரு தணிக்க முடியாத ஒரு பசியும் தாகமும் கர்த்தருடைய சீஷர்களாகிய நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதியை விரும்பணும், அநியாயத்தில் சந்தோஷப்பட்டுறக்கூடாது. ஒரு அநியாயம் யாருக்கு நடக்கட்டும், நம்மளை எதிர்க்கிற ஒரு எதிரிக்கே நடக்கட்டுமே, அதில் நம்ம ஒரு பொழுதும் சந்தோஷப்பட கூடாது. ஏன்னா தேவனுடைய அன்பு அநியாயத்தில் என்ன செய்யாது. 1 கொரிந்தியர் 13 என்ன சொல்லிருக்கு? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அல்லேலூயா. தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்கும் என்றால் அது ஒரு பொழுதும் இந்த உலகத்தில் ஒரு அநியாயம், ஒரு அநீதி, அதை விரும்பவே செய்யாது, அதில் சந்தோஷப்படவே செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய தன்மை நீதி செய்கிற தன்மை, நீதி நிறைந்த தன்மை. அல்லேலூயா. எனவே தேவ மக்கள் இதை நன்கு புரியணும், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நாம் அப்படி அந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நமது வாழ்வை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. திருப்தி என்பது பெரிய ஆசீர்வாதம், அதையும் ஆண்டவர் நமக்கு அருளுவார். சரி, இப்பொழுது நாம் முதலாவது சங்கீதம் 45 இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்திலிருந்து இது சம்பந்தமான 1-2 வார்த்தைகளை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். வாசிங்க சங்கீதம் 45:3-4. வாசிங்க. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் சத்தியத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். அல்லேலூயா. உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். அந்த மகத்துவத்தில் சத்தியமும் நீதியும் சேர்ந்து விளங்கும். அல்லேலூயா. சத்தியத்துடனும் நீதியுடனும் கூடிய ஒரு சாந்தம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமானவைகள், அழகானவைகள், நமக்கு எட்டாத கனி போல் தெரிகின்றவைகள். ஆனால் இயேசு நமக்கு இதை தருகிறார். அல்லேலூயா. ஒரு நீதிக்காக போராடுகிறவராக இந்த இடத்துல கர்த்தரை பார்க்கிறோம். நீதி நிமித்தம் ஜெயமாக ஏறி வாரோம். பேட்லிங் ஃபார் ரைச்சஸ்னஸ், ஒரு நீதிக்காக யுத்தம் பண்ணுகிறது, ஒரு நீதிக்காக போராடுகிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் இந்த போராட்டம் எப்படி இருக்குமா? சத்தியமும் நீதியும் சேர்ந்த ஒரு சாந்தத்தோடு இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதான் உலகத்தான் நீதிக்கு போராடுகிறதற்கும் இயேசு நீதிக்கு போராடுறதுக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம். ஒரு அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர்கிட்ட நீதிக்கு போராடணும்னு ஒரு இது இருக்கும். அது இயற்கை சுபாவத்தில் உள்ளது மனுஷனுக்கு. ஆனால் அது எப்படி இருக்கும்? கோபத்துடன் கூடிய, நான் அறிந்தது இதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த வேகத்தில் தான் இருக்கும். சத்தியம் என்ன, அதை பற்றின அறிவு இருக்காது. ஐயா, இந்த காரியத்தில் உள்ள உண்மை என்ன, 2 பக்கமும் கேட்டால் தானே உண்மை தெரியும். எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தா தானே உண்மை தெரியும். சாட்சியங்களை அறிந்தால் தானே உண்மை தெரியும். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஒன் சைடு ஒன்று கிடைச்சது அதுதான் நினைச்சிட்டு. ஆனால் இயேசு அப்படி இல்லை. சத்தியத்து நிமித்தம் கூடிய சாந்தத்து நிமித்தம் அவர் எழுந்து வருவார். அல்லேலூயா. அடுத்தது நீதியுடன் கூடிய சாந்தம். அவருக்குள் முழு நீதி இருக்கிறது. ஆனால் ஆத்திரப்பட மாட்டார், அவசரப்பட மாட்டார். இதைத்தான் மத்தேயு சொல்லுகிறார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், சத்தம் போடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை வீதியில் கேட்கவும் மாட்டீங்கன்னா என்ன சத்தம்?
இப்படி நீதிக்காக போராடி கொண்டு இருக்க மாட்டார் உலகத்தான போல. மற்றபடி சுவிசேஷத்தை அவர் சத்தமிட்டு அறிவிப்பார். அந்த சத்தம் கேட்கும். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ என்று நீதிமொழிகள்ல படிக்கிறோம். அது வேற. இது அவர் இந்த மாதிரிப்பட்ட வாக்குவாதத்துக்கு, சண்டைக்கு, சச்சரவுக்கு போய் கத்தி கொண்டு இருக்க மாட்டார். நம்மை போல போய் ஆத்திரப்பட்டு நிற்க மாட்டார். சாந்தத்தோடு கூட. அல்லேலூயா. இந்த சாந்தம் எப்படிப்பட்ட சாந்தம்? அதாவது சொல்லுவாங்க, நிறை குடம் என்ன செய்யாது, தழும்பாதா ததும்பாதா, ஆமா ஏதோ ஒன்று. அப்போ அந்த அரை கூட என்ன செய்துட்டு இருக்கோம், கலக்கலா பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைவா தண்ணி இருந்துன்னா அது அப்படியே நிறைவா இருக்கும். இதே மாதிரி தான் இயேசுவுக்குள் சத்தியமும் நிறைந்திருக்கிறது, நீதியும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தியம் தேவன் வெளிப்படுத்தின நீதியை காட்டுகிறது. அதான் தேவனுடைய சத்தியம். ஒவ்வொரு விஷயத்துல எது உண்மை, வாட் இஸ் த ட்ரூத் பிஹைண்ட் எவ்ரிதிங், அதை வெளிப்படுத்துறது தான் கர்த்தருடைய சத்தியம். அப்ப அதுல நீதி இருக்கு. அடுத்தது அந்த நீதி இந்த சம்பவத்துல செயல்படுத்தப்பட்டதா என்பதுதான் நீதி. அல்லேலூயா. அப்ப அந்த சத்தியத்தின் நிமித்தமும் அந்த சத்தியத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த நீதி நடக்கிறதா இல்லையா என்கிற அந்த நீதிக்கு நிமித்தமும் கோபத்தோடு எழும்பி வருவார்னு சொல்லாம என்ன சொல்லி இருக்கு, அவ சாந்தத்தின் நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரோம். புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா. அப்ப இந்த தன்மை எவ்வளவு அழகான தன்மை. ஒரு நிறைவான, ஒரு முதிர்ச்சி பெற்ற, ஒரு நல்ல பூரண அறிவுடைய ஒரு அழகிய தன்மை. இந்த தன்மை மனுஷர்களாகிய நமக்கும் அவர் தருகிறார். அவருக்குரியதெல்லாம் நமக்கு பகிர்ந்து தருகிறார். அப்ப இதை நாம் பெற்றுக்கொள்ள நம் வாழ்வோம் தேவனுடைய சத்தியத்தின் உடன் கூடிய அந்த நீதியுடன் கூடிய சாந்தத்தோடு காணப்படும். எவ்வளவு மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் நம்ம செய்ய மாட்டோம். நான் நினைச்சது தான் கரெக்ட், நான் கேட்டது தான் கரெக்ட். சில சமயம் நம்ம பார்த்ததே நம்மளை ஏமாத்திடுது, கண்களையே நம்ப முடியல. அப்போ கண்டது தான் கரெக்ட் அப்படி சொல்லி நம்ம பட்டுன்னு தீர்மானம் எடுத்து செய்கிறோம். அதிலே அநீதிகள் வருகிறது, அநியாயங்கள் வந்து விடுகிறது, சத்தியம் புரட்டப்பட்டு விடுகிறது. இதுல ரொம்ப தேவ பயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும், ஜன சதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தில் பெரிய ஜெயம் எடுப்பார், நியாயத்தை தான் செய்வார், நியாயத்தை உள்ளபடியே செய்வார், சாந்தத்தோடு ஆடாம அசையாம கண்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாம கரெக்டா செய்வார். ஆனா அவர் சத்துருவுடைய இருதயத்துக்குள் அவருடைய அம்பு என்ன செய்யும், கரெக்டா பாயும். அல்லேலூயா. யார தண்டிக்கணும் அதை கரெக்டா என்ன பண்ணுவாராம், தண்டிப்பார். சத்துருவை விடமாட்டார். அநீதி செய்தவனை, அநியாயம் செய்தவனை ஒரு பொழுதும் தப்ப விட மாட்டார். அல்லேலூயா. அது கரெக்டா. வேற யார் எய்கிற அம்பை பார்க்கிலும் கர்த்தர் எறிகிற அம்பு டைரக்டா எங்க போவோம், டார்கெட்ல போவோம். அல்லேலூயா. புல் என்று சொல்லுவார்கள். அந்த இப்படி வட்டமாக ஒரு லைன்ஸ் போட்டு வச்சுட்டு அதில் நடுவில் கருப்பு ஒரு சின்ன வட்டம் போட்டிருப்பார்கள், அதுதான் புல். அதில் தான் ஷூட் பண்ணி பழக்கம் தருவார்கள். அம்பு எய்கிற பழக்கம் எல்லாம் ட்ரைனிங் அதில் கொடுப்பார்கள். நீ எய்கிற அம்பு அல்லது நீ ஃபயர் பண்ணுகிற புல்லட் அது கரெக்டாக அந்த கருப்பு அந்த சின்ன வட்டத்துக்குள் பட்டதுன்னா அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அதில் படாது, அதுக்கு அடுத்த வட்டங்களில் படும், மார்க்கு குறைஞ்சி போகும். அப்போது நம்ம பல வேளை டார்கெட் பண்ணி அடிக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கு, டார்கெட் தப்பி போய் அடிக்குது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அவருடைய
அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். ராஜாவுக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? ராஜாவுக்கு ஒரு பணிவிடைக்காரன் இருந்தான். அவன் பெயர் லூசிபர். அவன் திடீரென்று சத்துருவாய் மாறினான். அவனை ராஜா தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டார், பரலோகத்திலிருந்து தள்ளிவிட்டார். அவன் ஒரு கூட்டத்தை இழுத்து கொண்டு வந்து அவன் ராஜாவுக்கு சத்துருவாய், சத்துரு கூட்டமாய், தேவனுக்கு சத்துருவாய் செயல்பட்டு வருகிறான். பிசாசு என்று அவனை குறித்து சொல்லுகிறோம். அவனோடு சேர்ந்த தூதர்களை பிசாசுகள் என்று சொல்லுகிறோம். அப்போ அவன் என்ன பண்றான்? தேவன் தம்முடைய சாயலில், தம்முடைய ரூபத்தின்படி ஒரு ஆதாம் என்கிற ஒரு மனிதனை படைத்தார். ஏவாள் என்கிற ஒரு மனுஷியை அவனுக்கு துணையாய் உருவாக்கினார். இவங்களையும் தேவனுக்கு சத்துருக்களா மாத்தி விட்டுட்டான். பாவத்திலே வஞ்சித்து, பாவத்தை கொடுத்து ஏமாற்றி, இந்த தேவசாயலில் படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, இவன் பணிவிடைக்காரன், அவன் அந்த ஸ்தானத்தையும் இழந்து அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறான் இந்த பூமியிலே. இப்போ பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தையும் அந்த ஆதி மனிதனை ஏமாற்றி அவனையும் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய வைத்து தேவ திட்டத்துக்கு எதிராளியா எழுப்பி நிறுத்தி இன்றைக்கு வரைக்கும் இந்த மனுக்குலம் தேவனுக்கு சத்துருவா இருக்க காரணம் அந்த பிசாசு என்கிற சத்துரு. அல்லேலூயா. பாவம் என்கிற ஒன்றை வைத்துத்தான் அவன் எல்லா மனுஷர்களை தன் கையிலே இழுத்து தேவனுக்கு எதிராக திருப்பி கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசுக்கு எதிராக தேவனுடைய அம்புகள் கூர்மையானவைகளாய் இருக்கிறது. அவைகள் எப்பொழுது எப்பொழுது பிரயோகிக்கப்படும் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு எழுதி நம்ம கையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. இறுதியாக அவனுடைய நியாய தீர்ப்பு என்னது, அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை என்னது வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கு. அப்போ அந்த பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் உண்டாக்கப்பட்டதுதான் நரகம், அக்கினி கடல் என்று சொல்லக்கூடிய ஆக்கினையின் ஸ்தலங்கள், தண்டனையின் ஸ்தலங்கள், தண்டனையின் நித்திய வாசஸ்தலங்கள். அவைகள் மனுஷனை கண்ணு முன்னால வச்சு ஆண்டவர் படைக்கவே இல்லையா. பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக உண்டாக்கினார். ஆனா அங்க போய் மனுஷனும் சேருகிறான். ஏன் மனுஷன் அங்க போய் அந்த தண்டனையில் சேருகிறான்? நீ என்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்தியோ, அவனுடைய தந்திர மாயத்துல நீ விழுந்தியோ, பாவத்தால் பிடிபட்டாயோ, அன்றைக்கு முதல் நீ தேவனுடைய நீதிக்கு புறம்பானவனாய் மாறிவிட்டாய். நீ தேவன் நியமித்த சத்தியத்தின் நியாயத்துக்கு புறம்பானவளாய் மாறிவிட்டாய். ஆகவே ராஜாவின் அம்பு சத்துருக்களுடைய இருதயத்தில் பாய்வது போல உன் இருதயத்திலும் பாய்கிறது. அல்லேலூயா. எச்சரிப்படைய வேண்டும். கர்த்தருடைய சத்தியத்தை நேசிக்க வேண்டும். வேத வசனத்தை எடுத்து வாசித்து உட்கொள்ள வேண்டும். அந்த வசனத்துக்கு பயப்படணும், அந்த வசனத்தை கனம் பண்ணணும், அந்த வசனத்துக்கு உரிய மதிப்பு கொடுக்கணும், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதை சற்று மாற்றி வைத்து விட்டு இப்ப இதை செய்வோம், அப்புறம் அதை பார்த்துக்கிடலாம் என்றெல்லாம் செய்தா பெரிய தீமையில நம்ம மாட்டுவோம். எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் நீதி உள்ள வாழ்க்கை செய்ய முடியும். அல்லேலூயா. அதோடு கூட நாம் பிறருக்கும் இந்த நீதியை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெற்றோராக இருக்கிறவர்கள், உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. உங்க பிள்ளைகள் உங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். அப்போ ஒரு அதிகாரம், ஒரு பொறுப்பு ஒன்று கையில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அதுல நியாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கூடவே இருக்கிறது. ஆகவே பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்கள், நீதி செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வகுத்த நீதியின்படி நீங்கள் செய்ய வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது.
2-3 பிள்ளைகளை உடைய பெற்றோர் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பட்சபாதம் செய்யக்கூடாது, பட்சபாதம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் முன்னமே இதை பல முறை விளக்கி இருக்கிறேன், இருந்தாலும் ஏவப்படுகிறதுனால ஒரு விசை கூட சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு நியாயம் செய்வது என்று சொல்லும் பொழுது விவேகத்துடன் கூடிய நியாயம் செய்யணும். இங்கேயும் சொல்லியிருக்கலாம், சத்தியத்தினுடன் கூடிய நீதி. எப்பவுமே அதுதான். நீதி மட்டும் செய்வேன்னா எனக்கு தோன்றபடி நீதி செய்யக்கூடாது. அதில் என்ன சத்தியம் இருக்கு, அதில் என்ன அந்த உண்மை விஷயம் என்ன, அதை புரிந்து செய்யணும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை நன்றாக படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு படிப்புக்காக செலவு பண்ணி படிக்க வைப்பது நியாயம், விவேகத்துடன் கூடிய நியாயம். அதேவேளை இன்னொரு பிள்ளை படிக்கவே இல்லை, அது நல்லா தெரியுது, அந்த பிள்ளையை கொண்டு இந்த விசேஷித்த படிப்பில் கொண்டு சேர்த்தோம்னா அது படித்து கொள்ளாது. தெரிஞ்சு வச்சுட்டு என் மூத்த பிள்ளைக்கு நான் இத்தனை ஆயிரம் இந்த படிப்புக்கு செலவு பண்ணேன், அதனால இத்தனை ஆயிரம் இந்த பிள்ளைக்கும் நான் செலவு பண்ணுவேன், அதுதான் நீதின்னா அது விவேகமற்ற நீதி. சரிதானே? புரியுதா இல்லையா? அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்தா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மேன்மைப்படும்? ஒரு தொழிலை தொடங்கி கொடுப்போமா, அல்லது இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு அனுப்புவோமா? அப்போ அதை செய்யும் பொழுது அது நியாயம். ஆனால் திடீர்னு 4 பேர் பார்க்கும்போது அது நியாயமா அவங்களுக்கு புரியாது. அந்த பிள்ளையை மட்டும் படிக்க வச்சாங்க, இந்த பிள்ளையை மட்டும் படிக்க வைக்கல, அப்படித்தான் கேட்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம நியாயமா செய்தோமா, நீதியா செய்தோமா? அல்லேலூயா. அப்போ இந்த ஒவ்வொரு காரியத்திலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு விவேகத்துடன் நியாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதே மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற விஷயத்தில், எல்லா விஷயத்திலையும் முக்கியமாக இந்த பாயிண்ட்ல நான் சொல்ல வருவது, நீதிக்காக போராடுதல் என்கிற ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. என்ன தூக்கம்? ஐயூர் கன்வென்ஷன்ல ரொம்ப உழைப்பா? தலை நிமிர்ந்து உட்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நம்ம நியாயத்துக்காக போராடுகிற ஒரு ஆவி நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எது எப்படி நடந்து போகட்டும், அது பொறுப்பற்ற தன்மை. ஒரு கிறிஸ்துவின் சீசனுக்குள் ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கக்கூடாது. யாருக்கானாலும் நியாயம் கிடைக்கணுமே, நீதி கிடைக்கணுமே, அந்த ஒரு நியாயத்துக்காக போராடுகிற, நியாயத்திலே ஜெயமாக ஏறி வருகிற ஒரு வாஞ்சை நம் அனைவருக்குள்ளும் இருக்கணும். நான் பெற்றோரை பற்றி சொன்னேன். இன்னும் எத்தனையோ விஷயத்தில் பொறுப்புகள் உள்ளவர்கள், நடத்துகிறவர்கள் இருக்கிறீர்கள். வேலைகளில், தொழில்களில், விவசாயத்தில், எத்தனையோ விஷயங்களில் பிறரை வைத்து நடத்துகிறவர்கள் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் இது பொருந்தும். நீங்கள் உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு நியாயத்தை செய்யணும். உங்க கீழே இருக்கிறவங்களுடைய நியாயத்துக்காக நீங்க போராடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் கீழே இருக்கிறவருடைய நியாயத்துக்காக நீங்கள் போராடுகிற ஒரு ஆவி உங்களுக்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவ ஊழியர்கள், விசுவாசிகளை பற்றி அந்த ஒரு ஆவி ஊழியக்காரர்களுக்குள் இருக்கணும். எங்கள் விசுவாசிகள் கஷ்டப்படக்கூடாது, அநியாயத்தில் போய் சிக்கக்கூடாது, பிரச்சனையில் மாட்டக்கூடாது, தீயவன் கையில் சிக்கக்கூடாது, பிசாசு கையில் விழக்கூடாது, பாவத்தின் பிடியில் போகக்கூடாது என்று அவர்களுக்காக போராடுகிற, அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணுமே, நியாயம் கிடைக்கணுமே. இந்த ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள்தான் இயேசுவை போல நியாயத்திலே ஜெயமாய் ஏறிவிட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நியாயம் செய்கிறதுக்கும் கர்த்தர் நியாயம் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் சத்தியத்துடன் கூடிய, நீதியுடன் கூடிய, சாந்தத்துடன் வருவார். அல்லேலூயா. அந்த தன்மை இருக்கணும். அப்போ யுத்தத்துக்கு பிளானே மாறிடுது. அவர் கூக்குரலிட மாட்டார், சத்தமிட மாட்டார். நம்ம பொதுவா நியாயத்துக்கு போராடணும்னாலே என்ன, நமக்கு சத்தம் போடணும், சத்தம் போடணும். அப்போ 4 பேர் காதில் கேட்கணும், இல்லை மைக் வச்சு கத்தணும்,
ஏதோ ஒன்றைத்தான் நம்ம உலகத்தில் செய்வோம். ஆனால் உண்மை என்னன்னா ஜெபத்திலே போராடுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தரிடத்திலே இருந்து உண்மையான நியாயத்தை ஒரு நபருக்கு நாம் பெற்றுக் கொடுக்க விரும்பினால் நாம முதல்ல போராட வேண்டியது யாருக்கிட்ட சொல்லுங்க. இன்னும் இந்த சைட்ல இருந்து ஒரு சத்தமே வர மாட்டேங்கி, நான் கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துட்டேனாலையா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம நியாயத்துக்காக போராடுகிற விஷயத்தில் எப்பொழுதுமே கவனிக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஜெபித்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல ஃபர்ஸ்ட் தேவனை பிடிக்கணும். இப்போ அமலேக்கியருடைய யுத்தத்திலே அது ரொம்ப தெளிவாய் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. மோசே 2 கைகளை தேவனுக்கு நேராக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? உயர்த்தி கொண்டிருந்தான். தேவனோடு அவன் ஒரு பெரிய என்ன சொல்லுது, ஒரு விதத்திலே போராட்டம்னு சொல்லலாம். நல்ல வார்த்தையில் போராட்டம். யாக்கோபு போராடி ஆசீர்வதிக்கப்பட்டது போன்ற போராட்டம். இவன் கைகளை உயர்த்தி நிற்கிறான், ஆண்டவருடைய கோலை கையில் வச்சிருக்கிறான். கர்த்தாவே, உங்க பாதத்தை பிடிக்கிறேன், உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டும், இஸ்ரவேலுக்கு நியாயம் செய்யும், இஸ்ரவேலுக்கு நீதி செய்யும் என்கிற ஒரு நிலையில் தான் அவன் அங்கே நிற்கிறான். அல்லேலூயா. அதே நேரம் யோசுவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? யோசுவா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? அவர் சத்துருவை எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. சத்துருவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த ரெண்டும் நம்முடைய ஜெபத்திலே தேவைப்படுகிறது. எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரு பழக்கம் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். 2வது, கர்த்தர் நமக்கு சில அதிகாரங்களை தந்திருக்கிறார், அதை பயன்படுத்தி சத்துருவை துரத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த 2ஐயும் நாம செய்வோம்னு சொன்னா அது ஜெயமாக மாறும். அல்லேலூயா. சிலர் ஒன்றை மட்டும் அதிகமா செய்து பழகி இருக்கு, சிலர் இந்த பக்கம் உள்ளதை மட்டும் அதிகமா செய்து பழகி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டா நம்முடைய ஜெபங்களை நாம் பழகுவோம். கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிற, மன்றாடுகிற, கிருபையை கேட்கிற ஒரு அனுபவம் ஜெபத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும், ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே ஒரு கிருபை பாராட்டுங்கப்பா என்று மன்றாடுகிற, அப்படி பாதத்தை பிடிச்சு போராடுற போராட்டம், அது வித்தியாசமான போராட்டம். அது ஒன்று நடக்கணும். மோசே செய்தது போல. அடுத்தது யோசுவா செய்தது போல சத்துருவை எதிர்த்து அவர் நமக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை உங்களுக்கு சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை பெற்று அதை பயன்படுத்தணும். அதையும் கருவிகள், கத்த தந்திருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை கக்கத்தில் இடுக்கி வச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு சும்மா நீர் செய்யும் மட்டும் சொல்ல முடியாது. அவர் நீ செய்யன்னு சொல்லுவார். மோசே கேட்பாரு, ஆண்டவரே செங்கடல், ஆண்டவரே பார்வோன், நடுவில் சிக்கிட்டோமே, என்ன பண்ண? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. நீ கோலை கையில் வச்சுக்கிட்டு அதை நீட்டாம இங்க மட்டும் கூப்பிட்டு இருந்தா எப்படியப்பா? அதை நீட்டுங்கிறார். அப்ப 2 வேலை இருக்கிறத கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உங்களுக்கு நியாயம் பெறுகிற விஷயமா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கிற விஷயமா இருக்கட்டும், நீங்க யாரெல்லாம் நடத்துறீங்களோ அவங்களுக்கெல்லாம், உங்க பொறுப்புல இருக்கவங்க, உங்க கீழே இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க நியாயம் செய்யற பொறுப்புல இருக்கீங்க. அவங்களுக்காக எல்லாம் நீங்க போராட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு பக்கம் கர்த்தரிடத்தில் மன்றாடுகிற அந்த கெஞ்சுகிற மன்றாட்டுகளையும், மறுபக்கம் கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா ஒரு பெரிய அதிகாரம் தான். அல்லேலூயா. வசனங்கள் தந்திருக்கிறார்ல, அது ஒரு பெரிய அதிகாரம். வசனம் ஒரு பட்டயம்னு சொல்லி இருக்கு, ஆவியின் பட்டயம்னு சொல்லி இருக்கு. அப்ப இப்படி கர்த்தர் தந்தவைகளை அந்நிய பாஷை பேச பேச சத்துரு பயப்படுவான். அல்லேலூயா. சிலருக்கு நல்ல ஆவியின் வரங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த வரங்கள் எல்லாம் பார்த்து சத்துரு பயப்படுவான். அல்லேலூயா. சத்துருவை தாக்கக்கூடிய ஆயுதங்களாக்கும். அதனால இந்த 2ஐயும் நாம செய்து
நியாயத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். மற்றபடி உலகத்தான் செய்கிற மாதிரி கூக்குரலிடவும் சத்தமிடவும் வீதிகளில் சத்தமிடவும் சண்டைக்கு போகவும் 4 வார்த்தை அவனை கேட்கணும் இவனை கேட்கணும், அதெல்லாம் உலகத்தில் உள்ள மாம்சத்துக்குரியவர்கள் செய்கிறது. தேவ வெளிப்பாடு பெற்றவர்கள், வசன வெளிப்பாடு பெற்றவர்கள் முழங்காலில் இந்த யுத்தத்தை நல்ல வண்ணம் நடப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, இந்த கழுகு அல்லது பருந்து பாம்பை வேட்டையாடும் பொழுது அது பாம்பை கவனித்து கரெக்டாக வந்து 1 செகண்டில் அந்த பாம்பை தன்னுடைய கால்களில் இடுக்கி தூக்கி அது தூக்கின வேகத்தில் ரொம்ப உயரமான இடத்துக்கு தூக்கிட்டு போயிருமா. அப்போ இந்த பாம்பு ஒரு விதம் மயக்கத்துக்குள் ஆகிவிடும். தரையில் போட்டு கழுகு வந்து தரையில் நின்று பாம்போட போராடிச்சுன்னா கழுகு தோற்று போ. ஏன்னா தரையில் பாம்பு வல்லமை உள்ளதாக இருக்கு, அதுக்கு கிரவுண்ட் அது. இது இங்கே வந்து நின்று என்ன செய்ய முடியும்? ஆனால் இது ஞானமாக என்ன செய்து ஒரு பிடிச்ச செகண்ட்லே டக்குன்னு அங்கே மேலே தூக்கிட்டு போகும்போது பாம்புக்கு அரைகுறை மயக்கம் ஆயிரும். கொண்டு கண்மலையின் மேல் எங்கேயாவது கொண்டு போட்டு கொத்தி சாப்பிட்டு போடுது. அப்போ அது என்ன, கழுகு தன்னுடைய யுத்தத்தை எங்கே வச்சு நடத்தணும்னு அதுக்கு அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய யுத்தத்தில் மண்ணில் இறங்கி நின்று நடத்தினா தோல்வி வந்துடும். உன்னதத்தில் கொண்டு போய் நடத்தினா தான் என்னுடைய யுத்தம் என்ன செய்யும், ஜெயிக்கும் என்று அந்த கழுகுக்கு அறிவு இருக்கிறது. நாமும் கழுகுகளை போல உன்னதத்துக்கு நேராக எழும்பின தேவ பிள்ளைகள், எழும்பிக் கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியணும், நம்முடைய யுத்தத்தை எல்லாம் உன்னதரின் சமூகத்தில் கொண்டு போகணும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஜெபத்தில் கொண்டு போகணும், தேவ சன்னிதானத்தில் நம்முடைய யுத்தங்களை கொண்டு போகணும். நாம போய் அங்கே இறங்கி யுத்தம் பண்ணக்கூடாது. மண்டல இறங்கி யுத்தம் பண்ணா நமக்கு கிடைக்காது, மற்றவனுக்கு கிடைக்கலாம், நமக்கு தோல்வி ஆயிரும். நம்முடைய யுத்தங்களை நாம் எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு வந்துடணும், ஜெப அறைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அல்லேலூயா. அமலேக்கியனோடு உள்ள யுத்தத்தை மோசே எங்க கொண்டு போனாரு, கண்மலைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஜெபம்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது இதுல ஒரு நியாயம் கிடைக்கணும், இன்னாருக்கு நியாயம் கிடைக்கணும்னு வரும்பொழுது மாம்சத்துல இறங்குறோம். அதானே தோல்வி. எத்தனை விஷயத்துல தோல்வி, எத்தனை விஷயத்துல அறகுறையா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டறுத்தல் வரல, ஒரு ஜெயம் கிடைக்கல. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் சத்தியத்துடன் கூடிய நீதியுடன் கூடிய சாந்தத்தோடு எழும்பி வருகிறவர். ஹல்லேலூயா. அதே அறிவையும் ஞானத்தையும் நமக்கும் தந்து கர்த்தர் நம்மையும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2வது அதே 45ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதியுடன் கூட யுத்தம் செய்கிற கர்த்தரை குறித்து பார்த்தோம். இப்பொழுது நீதியுடன் ஆட்சி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் நீதியுள்ள செங்கோலுடன் ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி செய்வது மட்டுமல்ல, அவனுக்கு போராடி அவனுக்காக பெற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் நடத்துகிறவர்களை நீதியோடு நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளானாலும் சரி, வேலை செய்கிறவர்களாயிருந்தாலும் சரி, உங்கள் யாராக இருந்தாலும், உங்களுக்கு கீழே இருக்கிற யாராக இருக்கட்டும், ஊழியத்தில் பல்வேறு பொறுப்புகளை எடுத்து செய்கிறீங்க. சண்டே ஸ்கூல் நடத்துகிறீங்க, யூத்தை நடத்துகிறீங்க, பல காரியம் செய்கிறீங்க. உங்கள் கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரையும் நடத்துகிற முறை, அவர்களுக்காக போராடுகிறது ஒன்று. 2வது சாதாரண காலத்திலே, சமாதான காலத்திலே அவர்களை நடத்துவதே நீங்கள் ஒரு நியாயத்துடன் ஒரு நீதியுடன் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. பொதுவாக இந்த விஷயத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பை உண்டு பண்ணுகிறவர்கள் என்ற ரெண்டு தரப்பு அப்பப்போ எழும்பிடும். அப்பதான் நமக்கு நடத்துகிறவர்களுக்கு ஒரு சிரமம் உண்டாகும். எல்லாரும் நல்லா இருந்தாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க, புரிந்து கொள்றாங்கன்னு சொன்னா ஓகே, நமக்கும் தொந்தரவு இல்லை, வேலை இல்லை, அழகா போயிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று உருவாச்சுன்னா பொறுப்பாளருக்கு அது ஒரு கஷ்டம். அது அவர் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதை ஒரு பாரமாக நினைக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு பாரமாக நினைக்க கூடாது. பொதுவாக பெற்றோர் அல்லது ஆசிரியர்கள் அல்லது நடத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் பொருந்தும், பல்வேறு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பொருந்தும். நீங்க நடத்துகிறதுல ரெண்டு பேருக்குள்ள அல்லது ரெண்டு கூட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்க இது என்னுடைய பணி என்பதை முதலாவது நினைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்றத மனசுல பதிச்சிங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். நிறைய பேர் அதை தள்ளி விடுகிற தன்மை இருக்கிறது. வர்ற நல்லதெல்லாம் தலையில எடுத்துக்கிடுவாங்க, நல்ல பாராட்டெல்லாம் எடுத்துக்குவாங்க, புகழ்ச்சி எல்லாம் எடுத்துக்குவாங்க, எல்லா ஜெயத்தையும் எடுத்துக்கிடுவாங்க. பிரச்சனைன்னு வந்தா கைகழி விட பார்ப்பாங்க, உதறி விட பார்க்கிறார்கள். அதை அவர் பார்க்கட்டுன்னு மேலே இருக்கிறவர்கிட்ட தள்ளிடுவாங்க, இல்லைன்னு சொன்னா யாரோ பார்க்கட்டுன்னு தள்ளிடுவார்கள். அப்படி அல்ல. யார் அந்த பொறுப்பிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அவர் அதை சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்காமல் ஒரு பிரச்சனையும் குடும்பத்துக்குள்ளேயும் வராது, வேலை ஸ்தலத்திலையும் வராது, சபையிலையும் வராது. அல்லேலூயா. பிரச்சனை உண்டாக்குறது பிசாசின் வேலை தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. அப்போ தேவன் அனுமதித்தார்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவா ஒரு டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா, உங்களுக்கு அறிவுக்காக சொல்றேன், ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா கூட அதுல அடுத்தது ரொம்ப பிரயோஜனம் வரும். இப்போ அந்த பிரச்சனைன்னு ரெண்டு பேருக்குள்ள ஒன்று வந்துட்டா கொஞ்சம் ரெண்டு பேர்ட்டையும் பேச்சு கொடுத்தீங்கன்னா தெரியும் அவங்க உள்ளம் எப்படிப்பட்டது, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதை செய்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, எதை செய்கிறாங்க, ஏன் அங்கே மோதுனாங்க. இதை நல்ல வண்ணம் அறிய முடிந்தால் நிச்சயமாக இவங்களுக்கும் நிறைய புத்திமதி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், இவங்களுக்கும் நல்ல புத்திமதி சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ புத்திமதி சொல்லுகிற வாய்ப்பு சமாதான காலத்தில் கிடைக்கிறது இல்லை. அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் என்னையே கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு அது சம்பந்தப்பட்டதா இருக்காது. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவருக்கு அதை சொல்லலாம், இவருக்கு இதை சொல்லலாம். ரெண்டு பக்கத்துக்கும் நிறைய சொல்லி கொடுக்கிற ஒரு தன்மை, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை நன்றாக பயன்படுத்த முடிந்தால் அடுத்த கட்டம் இரு தரப்புக்கும் நல்ல வளர்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நிச்சயமா இதுதாங்க நீதியின் செங்கோல். இதான் நீதியின் செங்கோல். சும்மா அதிகாரத்தை காட்டி அதல்ல, நியாயத்தை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இவனுக்கும் நியாயம் புரிய மாட்டேங்க, அவனுக்கும் நியாயம் புரிய மாட்டேங்க. ரெண்டு பேருக்கும் தேவன் வச்ச நியாயத்தை சொல்லி கொடுக்க முடிந்தால் நாம் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக நம்ம குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அல்லது வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருப்பாங்க, அதுக்கு மேலே வேற வேற பொறுப்பாளர்களை வச்சுருப்பாங்க. சபையிலும் ஊழியத்தில் அப்படித்தான், நமக்கு ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருப்பாங்க, நம்ம மேலே இன்னொருத்தர் இருப்பார், அப்படியெல்லாம் வரிசைகள் இருக்கும். ஆனால் நம்ம பொறுப்பில் இருக்கிறதுல ஒரு ஆளுக்காவது ஒரு கண்ணீர் வரக்கூடாது, ஒரு பெருமூச்சு வரக்கூடாது என்கிறது நம்ம உள்ளத்தின் வாஞ்சையா இருக்கணும். எத்தனை பேருக்கு இது புரியுது? இதெல்லாம் பற்றி பலர் சிந்திக்கிறதே இல்லை. எவன் கண்ணீர் விட்டா எனக்கு என்ன, எவன் ரத்தம் சிந்தினா எனக்கு என்ன. ரத்தத்தை சிந்துகிறது, கண்ணீரை சிந்துகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு இருக்கிறது தேவ சமூகத்திலே. ஆமென். அப்போ நம்ம கீழே இருக்கிற, நம்ம பொறுப்பின் கீழே இருக்கிற ஒரு ஆள் கண்ணீர் சிந்துகிறார், பெருமூச்சு விடுகிறார்,
அல்லது இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது என்று சொன்னா அந்த பொறுப்பாளர் உடனே அதற்கு நியாயம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி திடுதிடுப்புன்னு இல்லை, சரியா புரிஞ்சு விசாரிச்சு முறைப்படி அந்த நியாயத்தை செய்யணும். பொதுவாக வாய் சாமர்த்தியம் உள்ள ஆட்கள் அவங்க நியாயத்தை சொல்லி அவங்க நினைச்ச மாதிரி தீர்ப்பை வாங்கிடுவாங்க. அதுதான் நடக்குது. சிலருக்கு சொல்ல தெரியாது, அவன் தான் நல்லா பாதிக்கப்பட்டிருப்பான், அது அவனுக்கு விளக்கி சொல்லக்கூட தெரிய மாட்டேங்குது. சிலர் ரொம்ப பயப்படுவாங்க சொல்றதுக்கு. அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வாயில்லா பூச்சிகள் பாதிக்கப்பட்டுற கூடாது, நாம் அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு பிள்ளை எதுக்கெடுத்தாலும் பேசும், ஒரு காரியத்தை கேட்டால் 10 வாக்கியம் சொல்லும், ஆனால் இன்னொரு பிள்ளை அப்படி சொல்லாது. அதுக்கு பழக்கம் அப்படி. அப்போ அதுக்கும் அது பாதிக்கப்படக்கூடாது. அது பாதிக்கப்படுவது தான் நமக்கு தீமையா முடியும். அப்போ கண்டிப்பாக உண்மையிலே பாதிப்பு யாருக்கு, பாதிப்பை உண்டாக்கினது யார், இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறது உலகத்தில் நடக்கவே மாட்டேங்கி, முடியவே மாட்டேங்கி. ஆனாலும் முடிந்த அளவு ஆராய்ச்சி பண்ணணும். பொதுவாக பார்த்தா பிரச்சனைன்னு ஒன்றை நீங்கள் சந்திச்சிங்கன்னா, அதை நீங்கள் டீல் பண்ண போனீங்கன்னா, 2 பக்கத்துக்கும் சில பாதிப்புகள் இருக்கும், 2 பக்கமும் சில தப்பும் செய்திருப்பாங்க. ஏன்னா முதல்ல ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம், அடுத்த ஒரு ஆள் பதில் கொடுத்துருக்கோம், அடுத்தது மறுபதில் நடக்கும். எல்லாம் நடந்து கதை அங்கே ஒரு சரித்திரமே நடந்த பிறகுதான் இங்கே வரும் உங்ககிட்ட. அப்போ என்னென்ன நடந்து எது முதல்ல நடந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய கஷ்டம். எது முதல்ல நடந்து, இவன் செய்ததுக்கு அவன் இதை செய்தானா, அவன் செய்ததுக்கு இவன் இதை செய்தானா, யார் செய்தா? அப்போ முடிந்த அளவில் தேவ பயத்தோடு, இது பிள்ளைகளுக்கு காரியம் தானே, போ சுமார் அப்படி தட்டி விடாதீங்க. அது நம்ம மேல தப்பா முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் உண்மையில பாதிக்கப்பட்டதா இருக்கும். அது வாய் பேசாது. சரி சைச்சு போ. தம்பி தானே செஞ்சான், தங்கச்சி தானே செஞ்சா, என்ன தங்கச்சி இன்னொன்னு தம்பி இன்னொன்னு எல்லா நியாயத்தையும் செய்யலாமா? அப்போ மூத்த பிள்ளை எல்லாம் சகிச்சுட்டு இருக்கணும்னா அது எங்க இருக்கு நியாயம்? அப்போ எல்லாவற்றிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சிலருக்கு மூத்தவர் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார், மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு நியாயம் இருக்கு. அவன் மூத்தவன் இல்லையா, அவன் மூத்தவா இல்லையா? மூப்பெல்லாம் இருக்கட்டும், அதுக்குள்ள கனத்தை கொடுக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாரும் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா நியாயம் செய்யணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தி எத்தனை பேருக்கு உள்ள இறங்குது? உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பிடிக்காது, ஏன்னா அந்த சிந்தனையே ஓடாது. ஆனா நிறைய பிரச்சனையில் நம்ம மாட்டுவோம். ஆனபடினால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஆகவே அன்பர்களே, எந்த பொறுப்பு உங்களுக்கு ஆண்டவர் தந்தாலும் சந்தோஷம். ஆனால் நீங்கள் நீதியுள்ள செங்கோலை வைத்து அந்த பொறுப்பை செயல்படுத்த வேண்டும் என்பதில் அதிக தேவ பயத்தோடு இருப்பீர்களாக. அல்லேலூயா. எல்லாரும் பெரிய ஞானிகள் அல்ல. சாலமோனை போல எல்லாரும் நம்ம பெரிய ஞானிகளா? அவர் அழகா கண்டுபிடிச்சிட்டார், பல நியாயங்களை கரெக்டா செய்தார். அப்படி எல்லாருக்கும் பெரிய நியாயம் இருக்காது. ஆனா உள்ளத்தில் உண்மை இருந்தால் கர்த்தர் நீ வழி தவற விட மாட்டார். அல்லேலூயா. உள்ளத்துல உண்மை இருக்கணும், நீதி செய்யணும். இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா, அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? சரி, மொத்தத்தில் சொன்னா நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணும். தப்பு செஞ்சவங்களுக்கு அது தப்புன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்குரிய தண்டனை என்ன, தேவனுடைய கோபம் என்ன, அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவங்க பயந்து திருந்துவாங்க, இவங்க பாதிப்பிலிருந்து மீண்டெழுவார்கள். 2 பக்கத்தையும் செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு முன்பாக நியாயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீதி உள்ள செங்கோலை கொண்டு நீங்கள் உங்கள் காரியங்களை செய்வீர்களாக. பெற்றோர் என்ற நிலையில், நடத்துபவர் என்ற நிலையில், பொறுப்பாளர் என்ற நிலையில், தேவ ஊழியக்காரர் என்ற நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இவைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
ஒரு தடவை கூட சொல்லணும்னு மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் வருகிறது. இரத்தம் சிந்த விடாதிருங்கள், கண்ணீர் சிந்த விடாதிருங்கள், பெருமூச்சுகளோடு வாழ விடாதிருங்கள். கவனம் செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். நீங்கள் செய்கிற தொழிலிலே, நீங்கள் செய்கிற வேலையிலே அல்லது ஊழியத்திலே எதுல இருந்தாலும் நிறைய திட்டங்கள் வைத்து அதை அச்சீவ் பண்றதுக்கு, சாதிப்பதற்கு முன்ன போயிட்டே இருப்பீங்க. அது மட்டும் உங்கள் கவனமாக இருக்க முடியாது, கூடாது. நீங்கள் உங்களோடு இருக்கிறவர்கள், உங்க கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் நியாயமா நடத்தணும், நீதியா நடத்தணும் என்கிறதும் உங்க மனசுல நிறைஞ்சிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு அதை கரெக்டாக ஒவ்வொரு சமயத்தில் எதை செய்யணும் அழகா அவர் செய்து தருவார். நீங்க தப்பி போக அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவனுடைய பாதிப்பை உண்டாக்குனவனுக்கு சொல்லி கொடுங்க. பலருக்கு தெரியாது, அவங்க என்ன தானோ செய்வாங்க, சும்மா செய்வாங்க. இவனுக்கு இவ்வளோ பாதிப்பு உண்டாச்சுன்னே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசனை வித்தியாசமாக போயிட்டு இருக்கும். சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அப்படியா? இப்போ பொதுவாக பலர் அதை ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாது சிந்திப்பார்கள். ஓ, நம்ம சொன்னதுனால அந்த ஆளுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்துட்டு போல இருக்கே அப்படின்னு அந்த மனசாட்சி உணர்த்தும். கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா. அப்போ சொல்லி கொடுக்கணும்ல. பாதிக்கப்பட்டவனுக்கும் சரியப்பா, ஆண்டவர் உனக்கு ஆறுதல் தருவார் என்று நல்ல வார்த்தைகளை சொல்லி திடப்படுத்தி பலப்படுத்தி நான் அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன், உன்னுடைய பிரச்சனையை சொல்லுவேன். அதே வேளையில் நீ பகையை வச்சுட்டு இருக்காத, எரிச்சலை வச்சுட்டு இருக்காத. ஆண்டவர் மன்னிச்சது மாதிரி, மன்னிக்க சொன்ன மாதிரி நம்மளும் மன்னிக்கணும்ப்பா என்று இந்த சைடை பலப்படுத்தணும். அதே வேளையில் இந்த சைடை மன்னின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்கிட்ட செய்த பாதிப்பை, உண்டாக்கின பாதிப்பை குறித்த விஷயத்தை அவன்கிட்டையும் சொன்னாதான் நாம செய்யறது நீதி. அல்லேலூயா. எனவே இதை எல்லாரும் புரிந்து கொள்ளுவீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக சங்கீதம் 45:7 வாசிப்போம். 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஸ்தோத்திரம். நீதி செய்வது மட்டுமல்ல, உள்ளத்தில் தேவன் நீதியை விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நீதிக்காக போராடுகிறார், அவர் நீதியாய் நடத்துகிறார். அவர் நீதியை உள்ளத்தில் இதயபூர்வமா என்ன செய்கிறார்? சொல்லுங்க, சொல்லுங்க. சிலருக்குள்ள இது போகவே இல்லைன்னு எனக்கு புரியுது, அதான் நான் கேட்கிறேன். கர்த்தர் நீதியை விரும்புகிறார், அக்கிரமத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அக்கிரமத்தை விரும்புகிறவனுக்கு தேவனுடைய கிருபை இறங்காது. ஆமென். அநியாயத்தை நேசிக்கிறவன் ஒரு பொழுதும் தேவ தயவை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் நீதியை விரும்புகிறார்கள், உள்ளத்தில் இதயபூர்வமாய் விரும்புகிறார்கள், அவர்களுக்கு தான் இந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உளமாற நீதியை கர்த்தர் விரும்புகிறார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இதயபூர்வமாய் நீதியை விரும்ப வேண்டும். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நீதி உண்டாகணுமே, நீதி உண்டாகணுமே, இந்த நாட்டில் நீதி நடக்கணுமே, இந்த எங்க கிராமத்தில் எல்லாம் நீதியா நடக்கணுமே என்று நீதியை விரும்பிக் கொண்டே இருக்கிற ஒரு தன்மை கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அல்லேலூயா. கர்த்தருடைய உள்ளமும் அதைத்தான் விரும்பிக் கொண்டே இருக்கிறது. மொத்தத்தில் பிசாசானவன் அநீதிகளை விதைத்து விளைய செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் நீதியை நிலைநாட்டும்படி ஒரு பக்கம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுல நாம கர்த்தருடைய உள்ளத்தை புரிந்தவர்களாய், கர்த்தருடைய உள்ளத்தோடு நம்ம உள்ளமும் ஒருமனப்பட்டதாய் நீதியை விரும்பும் உள்ளங்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, கடைசியாக முதல்ல வாசித்த வசனத்துக்கு நாம வரப்போகிறோம்.
நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர். அவர் நியாயத்துக்காக போராடுகிறவர், நியாயமாய் நடத்துகிறவர், அவர் நியாயத்தை இதயபூர்வமாய் விரும்புகிறவர் என்று சங்கீதத்தில் பார்த்தோம். இங்கே ஒரு சம்பவத்திலே இயேசு நிற்கிறார். என்ன சம்பவம்? அந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ளே வருகிறார். சூம்பின கையுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை பார்த்த உடனே இயேசுவுக்கு அவனுக்கு ஒரு நன்மை செய்யணும், சூம்பின கை, அதை ஸ்ட்ரைட் பண்ணணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது பரிசேயர்கள் போன்றவர்களுக்கும் தெரியும். இவர் வந்தா இப்படி ஒருத்தனை பார்த்தா சும்மா இருக்க மாட்டார், சுகம் கொடுப்பார். உடனே அன்றைக்கு ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாளில் கிரியை செய்வது பாவம் என்று அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு அப்படி ஒரு விளக்கத்தை அவங்க வச்சிருக்காங்க. வச்சுட்டு சுகமாக்குவது தப்பு, ஓய்வு நாளில் சுகமாக்க கூடாது, அது வேலை செய்யறதுக்கு சமம் என்று தவறான ஒரு வியாக்கியானம் அவங்களுக்கு இருக்கு. அதை வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க, இப்போ இவரை பிடிக்கலாம், இவர் இப்போ குணமாக்குவாரா. இப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர்கள் உள்ளத்தை அறிந்து அவர்கள்ட்ட கேட்டாரு, உனக்கு ஒருத்தனுக்கு ஆடு இருக்கு, ஒரு ஆடு குழியில் விழுந்துட்டு, ஓய்வு நாளில் அது குழியில் விழுந்துருச்சு, நீ என்ன செய்வ? ஓய்வு நாள் முடியட்டும், அதுக்கு பிறகு போய் அந்த ஆடை குழியிலேருந்து தூக்குவேன்ட்டு நீ போய் ஓய்வு நாளுடைய காரியங்களை மட்டும் செஞ்சிட்டு இருப்பியா, இல்லை ஓடி போய் அந்த ஆடை தூக்கி விட்டுட்டு வந்து ஓய்வு நாள் காரியத்தை செய்வியா என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டினான். சூம்பி இருந்த கை என்ன செஞ்சிருச்சு? முழு கையா மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த 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 அற்புதம் செய்த செட்டிங்கும் அதில் ஆவியானவர் கரெக்டாக மத்தேயு கொண்டு இந்த பகுதியை எழுதி வச்சதும் ஒன்றா இருக்கு பாருங்க. அதெல்லாம் சத்தியத்தை பிந்தின காலங்களில் வாழுகிற நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஆவியானவர் செய்கிறது. அப்போ அந்த சம்பவத்தை ஒட்டித்தான் முதல்ல நம்ம வாசித்த அந்த வார்த்தை இருக்கிறது. அவர் நீதிக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டார், மங்கி எறிகின்ற திரியை என்ன செய்யவும் மாட்டார்? சொல்லுங்க, அணைக்கவும் மாட்டார். ஏனென்றால் அவர் நான் தெரிந்து கொண்ட தாசன், எனக்கு பிரியமான நேசன். அல்லேலூயா. அப்போ மத்தேயு ஏசாயா தீர்க்கதரிசி என்றைக்கோ சொல்லி வச்ச தீர்க்க தரிசனத்தில் ஒன்றை எடுத்து இங்கே கொண்டு அதுக்கு ஒப்பிட்டு வைக்கிறார். அது ஆவியானுடைய நடத்துதல் படி மத்தேயு எழுதுகிறது. மத்தேயு சும்மா எழுதுறேன்னு நினைச்சிருப்பார். ஆவியானவருக்கு தெரியும், இதைத்தான் வேத வசனமா தலைமுறைகளுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை இந்த சம்பவத்தோட இணைச்சு வச்சிருக்கு. இதுல ஒன்று, அவன் ஒருத்தன் பாவம் நெறிந்த நாணலா இருக்கிறான். அவனுக்கு எல்லாருக்கும் கை நல்லா இருக்கு, அவனுக்கு கை சூம்பி போயிருக்கு, பாவம். ஆனா மொத்தம் கை இல்லாம போகல, கை இருக்கு, சூம்பி போயிருக்கு. நாணல் மொத்தம் முறிஞ்சு விழுந்துடல, ஆனா நெறிந்த நாணலா இருக்கு. அதை முறிக்காமல் அதை சரிப்படுத்தின கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் அவர் செய்யற நியாயத்தை பாருங்க. அவருடைய நியாயம் என்னதா இருக்கிறது? இவன் பாவம் அரகுற பாதிப்புக்குள்ள இருக்கிறான், முழு பாதிப்பு இல்லை, அரகுற பாதிப்பு. ஆனா இவன் அதை சரிப்படுத்தணும், அதுதான் நியாயம். இதுல அவங்க கொண்டு வர நியாயம் ஓய்வு நாள் பிரமாண நியாயம், அது இதுல குறுக்கிட முடியாது. இதுதான் நியாயம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு சைடு, இங்க வேதத்தை விரும்புகிறவர்களுக்காக இன்னொரு விளக்கத்தையும் சொல்றேன். இந்த இடத்துல நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எறியும் திரியை அணைக்காதவர்னு சொல்லும்போது அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த மக்கள் கூட்டம் இந்த பரிசேயருடைய தவறான உபதேசத்தினால் நெறிந்து போயிருக்கிறார். சத்தியம் தெளிவா கிடைச்சுன்னா நிமிர்ந்து நிற்பான். ஆரோக்கியமான உபதேசம் கிடைச்சா ஆரோக்கியமான விசுவாசம் வளரும். அது இல்லாட்டா அரகுறை. அப்ப இந்த மக்கள் பாவம்,
நெறிந்த நாணலை போல கிடக்குறாங்க. இவங்களுக்கு இப்போ நான் போய் பட்டுன்னு குணமாக்கிட்டேன்னா இடறி போவாங்க. ஏன் இடறுவாங்க? குணமாக்கினதை யோசிக்க மாட்டாங்க. ஓய்வு நாளை மீறிட்டார் அப்படிதான் யோசிப்பாங்க. அப்போ உபதேசத்தை, சத்தியத்தை இவங்க சரியா புரியாம அறகுறையா இருக்கிற ஒரு மக்கள் கூட்டம். பரிசேயர்ல கூட சிலர் சின்சியர் பட் மிஸ்டேக்கன் கூட்டமா இருக்கலாம். தவறானதை புரிஞ்சு கொண்டு இந்த தவறுக்காக உண்மையா நிற்கிற கூட்டம் அப்படியும் இருக்கலாம் பரிசேயரில் சிலர். இதெல்லாம் அவர் பார்க்கும்போது அவர் பார்க்கிறாரு, இவனையும் முறிக்க வேண்டாம், அவனையும் முறிக்க வேண்டாம், எல்லாம் நெறிந்த நாணலா இருக்கு. அதுகளுக்கும் இப்போ நான் டக்குன்னு போய் இவனை கையை நீட்டுன்னு சொன்னால் இடறி போவாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஆட்டுக்கு கதையை சொன்னார். எப்பா உனக்கு ஒரு ஆடு இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும் என்று சொல்லும்போது மக்களுக்குள்ள ஒரு சிந்தனை வருது. அப்போ ஆண்டவர் அதை அழகாக அவங்களுக்கு புரியத்தக்கதாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு குணமாக்கின பொழுது பலருடைய இடறல் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அல்லேலூயா. பலருக்கு இடறல் ஏற்படாமல் அவர் தடுத்தார். அதுதான் ஆண்டவருடையது. நியாயத்தை செய்யணும், இவனுக்கு இப்ப சுகத்தை கொடுக்கணும், அதே வேளையில இவனுக்கு சுகத்தை கொடுப்பேன்னு ஒரு பக்கத்துல பிடிச்சு நான் நின்றுக்கிட்டு அதுகளெல்லாம் இடறி போக பண்ண வேண்டாம், அதுகளையும் காப்பாற்றுவேன். நெறிந்த நாணலை என்ன செய்ய வேண்டாம், முறிக்க வேண்டாம். இதுதாங்க ஆண்டவருடைய பெரிய உள்ளம். ஹல்லேலூயா. அந்த பெரிய உள்ளம் உள்ளவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக நாமும் அந்த பக்குவங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். அது நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய நித்தியத்துக்கும் பிரயோஜனமாயிருக்கும். அல்லேலூயா. இதில் ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிட விரும்புகிறேன். நெறிந்த நாணல் மங்கி எறிகிற திரி, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த நெறிந்த நாணலை பற்றி ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானன் அவனுடைய சீஷர்களையும் அனுப்பி, இயேசுவே நீர்தான் உண்மையாய் வந்த மனுஷகுமாரனா இல்லை வேற யாராவது வர்றதுக்கு நான் காத்திருக்கணுமான்னு திடீர்னு அவர் கேட்டு அனுப்புனார். அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் காண்றதை யோவான்கிட்ட போய் சொல்லுங்க, அப்போ அவர் புரிஞ்சுக்கிடுவார் நான் தான் மனுஷகுமாரன் சொல்லி. பாருங்க, குருடர் பார்வை அடைகிறார்கள், செவிட கேட்குறாங்க, இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அனுப்பும் பொழுது சொல்லுகிறார், நீங்க எல்லாம் எதற்கு வனாந்தரத்துக்கு போனீர்கள்? அங்கே காற்றில் ஆடுகிற நாணலை பார்க்கவா என்று ஒரு வார்த்தை போட்டார். அப்போ யோவானை பார்க்க நீங்க வனாந்தரத்துக்கு போனீங்க என்று சொல்லும் பொழுது இன்னொன்னு போடுறாரு, நீ காற்றில் ஆடும் நாணலை பார்க்கையாப்பா போன? இல்லை, எந்த காற்றிலும் அசையாத யோவானை பார்க்கும்படி போனாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில அங்க ஒரு காரியம் வெளிப்படுது. யோவான் ஸ்நானன் காற்றில் அசைந்தாடுகிற நாணல் அல்ல. அல்லேலூயா. அவன் உறுதி உள்ளவன், சத்தியத்தில் உறுதி உள்ளவன். அல்லேலூயா. அவனை பற்றின அந்த சாட்சி ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நெறிந்த நாணல் அல்ல யோவான். ஆனா என்ன, யோவான் ஸ்நானன மாதிரி எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்லை. விசுவாசத்தில் பலவீனர்கள் உண்டு, சத்தியத்தை தெளிவாய் அறியாத கூட்டத்தினர் உண்டு, நமக்குள்ளே உண்டு. அப்ப இதுகளெல்லாம் இந்த நெறிந்த நாணல்களை முறிச்சிடக்கூடாது. யோவான் ஸ்நானன் போன்ற நல்ல ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் இருக்கிறது, அதுகளுக்கு பாராட்டுக்கள், அதுகளை இன்னும் பலப்படுத்தணும், பயன்படுத்தணும். அதே நேரத்தில் கொஞ்சம் நெறிந்த நாணல் கூட்டங்களும் இருக்கின்றன. அவைகளை முறிக்காமல் கர்த்தர் கிரியை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி ஒருவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நெறிந்த நாணல் முறிக்காமல், அரஸ்டர் ஆஃப் இன்சிப்பியன் ruin. ஜீசஸ் வாஸ் த அரஸ்டர் ஆஃப் இன்சிப்பியன் ruin என்ற ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தொடக்க நிலையில் உள்ள அழிவை தடுத்து நிறுத்தின இயேசு. அல்லேலூயா. இவன் கை முழுசும் டேமேஜ் ஆகல, கொஞ்சம் சூம்பி இருக்கு. தொடக்க நிலையில் ஒரு அழிவு அவனுக்கு வந்திருக்கிறது. அவனுக்கு ஒரு தொடக்க நிலை தான். ஆனா ஆண்டவர் அவன் அந்த நாணல் முழுசும் முறிஞ்சி போகல.
அது கொஞ்சம் நெருங்கி இருக்கு, அது நெறிந்து போயிருக்கிறது. அதை உடனே ஆண்டவர் சரிப்படுத்தினார். அல்லேலூயா. சிலருடைய உள்ளம் முழுவதும் உடைந்து போகல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நெறிஞ்சு போயிருக்கு. யாரோ பேசின வார்த்தை, யாரோ செய்த அநியாயம், யாரோ உங்க நன்மை கெடுத்தது போன்ற பல விஷயங்கள் உலகத்தில் நடக்கும்போது உங்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. லேசான ஒரு மொத்த முறியல்ல, ஆனால் லேசான முறிவுகள் இருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு உடனே உதவி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக மங்கி எரியும் திரி. சில திரிகள் மங்கி எரியுது, சில திரிகள் நல்லா பிரைட்டா எரியுது. அப்போ மங்கி எரிகிற திரிய இது வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு நல்ல பிரகாசமான திரிய விளக்க தூக்கி வைப்போம், அப்படி கர்த்தர் பார்க்க மாட்டாராம். மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அல்லேலூயா. அப்போ அரைகுறையா இருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டுகிறார். இதுலையும் யோவான் ஸ்நானனை பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானனை பற்றி ஒரு சாட்சி கொடுத்தார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. யோவான் ஸ்நானன் ஒரு ஸ்ட்ராங் மேன். இன்னொரு வார்த்தையும் இயேசு சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவைகளையெல்லாம் என் கற்பனைகளை எல்லாம் ஒழுங்கா செய்கிறவன் பரலோகத்தில் யோவான் ஸ்நானனை விட பெரியவனா இருப்பான். அப்போ யோவான் ஸ்நானனை வச்சு கம்பேர் பண்றார் பாருங்களேன். அப்போ அவன் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள், பெரிய ஒரு ஸ்ட்ராங் மேன். அதனால தான் அவனை வச்சு இதுல எல்லாம் ஒப்பிடுறார். அப்போ அவன் ஸ்ட்ராங்கான ஆளு, இந்த காற்றில் அசைகிற ஆள் கிடையாது. ஆனால் அவனை மாதிரி ஆட்களும் எனக்கு உண்டு, நெறிந்த நாணல்களும் உண்டு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஒருவனாலும் அவனை அணைக்க முடியல. உலகத்தாலேயோ பாவத்தாலேயோ பிசாசினாலேயோ மாம்சத்தாலேயோ அவனை அழிக்க முடியல, அவனுடைய பிரகாசத்தை அழிக்க முடியல. ஆனா எல்லாரும் அப்படி இல்லையே. சில விளக்குகள் மங்கி மங்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எரிந்து கொண்டு இருக்கு. அதையும் நான் அணைக்க கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறார். ஃபாஸ்டரர் ஆஃப் இன்சிபியன்ட் இம்பர்ஃபெக்ட் குட். ஒரு நன்மை முழுமையா ஒருத்தன்ட்ட வரல, அறகுறையா வந்திருக்கு. பர்ஃபெக்டா அந்த நன்மை இன்னும் வரல. அதனால அவனை தள்ளிட மாட்டார். அவனிடத்தில் இன்னும் வேலை செய்து அவனிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை கொண்டு வருவதற்கு அவனையும் ஃபாஸ்டர் பண்றார், அவனையும் பராமரிக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு அழகான காரியம். அதனால தேவ மக்களே, நம்ம எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் சில விஷயங்கள்ல நல்லா இருக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் பலவீனம் இருக்கும், குறைபாடு இருக்கும். உடனே சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார்னு தீர்மானிக்க கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தர் பலமுள்ளவர்களுக்கும் தேவன், பலமில்லாதவர்களுக்கும் தேவன். பலமுள்ளவனுக்காயிலும் பலம் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது, சொல்லுங்க, அவருக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கும் அவர் தாங்க ஹெல்ப் பண்ணணும். அவர் இல்லாம என்ன பலன் நமக்கு? அதே வேளையில் நாம் பலன் இல்லாமல் எந்த விஷயங்கள்ல இருக்கிறோமோ அதிலும் கர்த்தர் உன்னை தள்ளிவிட மாட்டார். உனக்காக போராடுவார், உன்னை சரியாய் நியாயத்திலே நடத்துவார். உன் நியாயத்துக்காய் போராடுவார், உன்னை நியாயத்திலே அவர் நடத்துவார். அவர் நியாயத்தை உள்ளத்திலே விரும்புகிறார். உன் வாழ்வில் நியாயத்தை, சத்தியத்துடன் கூடிய நியாயத்தை ஜெயமாக அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உன்னை நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்வில் ஜெயம் தரணும், என் வாழ்வில் நியாயத்தின்படியான ஜெயம் வரணும். நான் பிறருக்கு இந்த நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை மனசுல வச்சு ஒரு 5 நிமிடங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடுங்கள். கண்ணை மூட முடியுமா? கண்ணை நல்லா மூடுங்க. கொஞ்ச நேரம் உள்ளத்தை திறங்க, வாயும் திறங்க. எல்லாரும் வாய் திறந்து முதல்ல உங்களுக்கு நியாயத்தை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, தேவனே
என் வாழ்வில் மனுஷரால் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னை வேலை வாங்குறாங்க, சம்பளத்தை தர மாட்டேங்கிறா, என்னை கடினமாக நடத்துகிறாங்க. நான் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, எனக்கு ஒரு குடும்பம் உண்டு, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் ஒரு மண் சரீரத்தில் வாழ்கிறேன்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்பா. அவங்க காரியத்தை சாதிக்கணும்னு என்னை போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனசில் அடிக்கடி வேதனைப்படுறீங்க, அது ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிற இந்த வேளையில் வாய் திறந்து பேசுங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், பேசுங்க. என் சொந்த புருஷனே என்னை எப்படி பாடாப்படுத்துறார், என் பிள்ளைகள் என்ன நினைக்குதுங்க, இப்படி பாடாப்படுத்துதுங்க. எத்தனையோ காரியத்தை நினைச்சு வேதனையோடு இருக்கலாம். உனக்கு நியாயம் செய்ய கர்த்தருடைய உள்ளம் விரும்புகிறது. உன் நியாயத்துக்காக அவர் போராடுகிறவர். உன்னை நியாயமும் நீதியுமாய் நடத்த அவர் செங்கோலை வைத்திருக்கிறார். மௌன ஜெபம் பண்ணா எப்படி ஜெயம் கிடைக்கும்? ஹல்லேலூயா. உன் நியாயத்தை கர்த்தரிடத்தில் மாத்திரம் எதிர்பார் சகோதரி, சகோதரா. அந்த மனுஷன்ட்ட எதிர்பார்த்து கிடைக்கல, இந்த மனுஷன்ட்ட எதிர்பார்த்து கிடைக்கல, திரும்பவும் ஏன் மனுஷன்ட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? உனக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க ஆரம்பி. அவங்கெல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அவங்க பதவியைத்தானே அவங்க பார்ப்பாங்க, அவங்களுடைய உயர்வைத்தானே அவங்க யோசிப்பாங்க. நம்மளை பற்றி யோசிப்பாங்களா? மனுஷன்தான். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இரு, அது உனக்கு நலம். ஹல்லேலூயா. வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கூட பள்ளிக்கூடத்திலே சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். டியூஷன் போற இடத்துல சில கஷ்டங்கள், நடத்துகிறவர்களால் வருகிற கஷ்டம், உடன் மாணவ மாணவிகளால் கஷ்டம். எல்லாத்தையும் சொல்லுப்பா, சொல்லுமா. கர்த்தர் உனக்கு நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். அநேகர் பேசுகிறது என் செவிகளில் விழுகிறது. ஆமென். எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க, கேளுங்கள் கர்த்தரிடத்திலே. இரண்டாவது விஷயம், நீங்கள் நடத்துகிறவர்களுக்கு நீங்க நீதியை செய்றீங்களா? அவங்க நீதிக்காக நீங்க போராடுறீங்களா? அவங்களுக்கு நீதி செய்யணும்னு உண்மையில நீங்க விரும்புறீங்களா? நீதியாய் அவர்களை நடத்துகிறீர்களா? நெறிந்த நாணல்களை முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை நீங்க அணைக்காம இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. தவறுகள் உணர்த்தப்படுகிற நேரம் இது. இருதயத்தை திறந்து மன்னிப்பு கேளுங்க. பெற்றோர் என்ற நிலையில மன்னிப்பு கேளுங்க. ஆசிரியர்கள் என்ற நிலையில யார் மன்னிப்பு கேட்கணுமோ கேளுங்க. ஊழியக்காரர்கள் என்ற நிலைமையில யார் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ கேளுங்க. ஹல்லேலூயா. மன்னிப்பு கேள், தவறை ஒத்துக்கொள், ஒத்துக்கொள், ஒத்துக்கொள். ஒரு வார்த்தையில முடிச்சு அனுப்பிட்டல்ல, அது பெரிய பெருமையா உனக்கு இருக்கு. ஆனா நீ எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி அனுப்பி இருக்கிற? பெரிய பெருமை உனக்கு. ஒரு வார்த்தையில முடிச்சு அனுப்பிட்டேன். நீ என்ன பெரிய சாலமோன் ஞானியா? அவன் நீதியை செய்தான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையில முடிச்சு அனுப்புறது திறமை இல்லை பிரதர், சிஸ்டர். தேவனுடைய நியாயத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை கேட்டு நாம் ஜெபத்தை முடிக்க போறோம். தேவனே, உங்க உள்ளத்தை எனக்கு தாங்கப்பான்னு எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, மனம் விட்டு கேளுங்க. அப்பா இயேசுவே, உங்க உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு உங்க உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. எனக்கு கீழே இருக்கவங்களை நடத்துறதுக்கு உங்க உள்ளத்தை எனக்கு தாங்கப்பா. இதை எல்லாருமே கேளுங்க, வாயை திறந்து. நல்லா சின்ன பிள்ளைய போல வெக்கத்தை விட்டு கேளுங்க. ஐயா, கர்த்தர் அதை தருவார், தருவார், தருவார். நான் என்ன பெரிய ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, ஒண்ணுமே இல்லப்பா, ஒண்ணுமே இல்லை. எனக்கு உங்க உள்ளத்தை தாங்கப்பா. ஊழியக்காரலா, எங்களுக்கு உங்க உள்ளத்தை தாங்கப்பா, உங்க உள்ளத்தை தாங்கப்பா.
கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. Glory, hallelujah, hallelujah. இப்பொழுது நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். எல்லாரும் நல்ல சோத்திரம் பண்ணி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் தரிப்பிக்கிறவர், கிறிஸ்துவின் உள்ளத்தை நமது உள்ளமாக உருவாக்குகிறவர். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. நியாயத்துக்காக யுத்தம் பண்ணுகிறது, போராடுகிறது. Glory, glory, glory. நியாயமா நடத்துறது. Glory, glory, glory. Hallelujah. நியாயத்தை நேசிக்கிறது, விரும்புகிறது. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணல்களையும் பக்குவமா நடத்துறது. ஆமென். மங்கி எறிகிற திரிகளையும் பக்குவமா நடத்துகிறது. அந்த விசேஷமான பக்குவம் வேண்டுமே. Glory, glory, glory. ஷபல பல 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 ரபல துரியா திதல துரஹத்துல மௌரியா லபக்கதர கபாரியா தல ஹந்தல ரபௌஷலா ரிஃபந்தர பௌஷலா. வாலிப பிள்ளையே, வாலிப தம்பி, நீயும் கேளுப்பா. சின்ன வயசுலே இந்த உள்ளம் வந்து விட்டதென்றால் உன் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக மாறும். Hallelujah, 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 hallelujah. Glory, glory, glory. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு நியாயம் செய்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நாம் அவரை மட்டுமே அந்த காரியத்துக்காய் எதிர்பார்க்க போகிறோம், அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாரையும் நியாயமாய் நடத்தும்படியான கிருபை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாருக்கும் நியாயம் வாங்கி கொடுக்கிற கிருபை வெளிப்பட போறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய உள்ளம் நியாயத்தை விரும்புகிறதாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரிப்போம். நியாயத்துக்கு பூரண ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமல் மங்கி எறியும் திரிய அணைக்காமல் நடத்தக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு அருளுகிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவானவருடைய உள்ளம், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உள்ளம், எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளம் நியாயம் நிறைந்த, நியாயத்தை விரும்புகிற உள்ளம், நியாயத்துக்காய் போராடுகிற, கிரியை செய்கிற உள்ளம், நியாயத்தின்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் பெரிய தேவனுடைய உள்ளம், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலையும் முறிக்காமல் மங்கியறியும் திரியையும் அணைக்காமல் எல்லா தரப்பினரையும் கவனித்து அழகாய் நடத்துகிற மேன்மை தங்கின உள்ளம், அந்த உள்ளம், அந்த சிந்தை, அந்த பக்குவம் எங்களுக்கு வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். நிச்சயமாய் இதை தாரும், இதை தாரும். சிலருக்கு ஒருவேளை இந்த பிரசங்கம் பூரணமாய் புரிந்திருக்காமல் கூட இருக்கலாம்ப்பா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்கு சொல்லித்தர நீர் வல்லவர், எங்களுக்கு இதை தந்து நடத்த நீர் வல்லவர் அப்பா. அப்படியே செய்ங்க தகப்பனே. உங்க கிருபைக்கு எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.